செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக முக்கிய தலைவராக அறியப்பட்டவர் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்காரு. இந்த இணைவை முதல்ல எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு தற்கொலை முடிவு. இப்போ நீங்கள் ஒரு கட்சியில் இணையறீங்கன்னா வெறும் உணர்வு அடிப்படையில் இல்லாமல் அறிவு அடிப்படை சிந்தனை அடிப்படையில் இருக்கணும். எனக்கு எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தினா போதும், என்ன நீக்கினா என்னைய வந்து அசிங்கப்படுத்தி எடப்பாடி பழனிசாமி நான் ஒழிச்சா போதும் நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா அவர் ஒழிய மாட்டார், நீங்கள் தான் ஒழிவீங்க. இது ஒரு மிகப்பெரிய புரட்சி புண்ணாக்கெல்லாம் கிடையாது. இது ஒரு நாள் கூத்து. என்ன கேட்டீங்கன்னா நவம்பர் 27 மாவீரர் நாள். இந்த மாவீரர் நாளை ஒட்டி தாவேகாவின் செயல்பாடு என்னவா இருந்துச்சு? செங்கோட்டையன் அவர்கள் இணைஞ்சதுனாலே ஆட்சி எங்களுக்கு உறுதி அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுறாங்க. கரிஸ்மாட்டிக் லீடரான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அவர் ஒரு கிரௌட் புல்லரான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அவரால் கொங்கு மண்டலத்தின் தலையெழுத்தையே மாற்ற முடியுமா கேட்டீங்கன்னா இல்ல, அவர் தலைவராக தன்னை மாத்திக்க நினைப்பாரா? இல்ல. எம்ஜிஆருக்கு எப்படி உதவுனாரோ ஜெயலலிதாவுக்கு எப்படி உதவுனாரோ முதலமைச்சராக இருக்கு, அந்த மாதிரி விஜய் அவர்களுக்கு துணை நிற்பாரா? எம்ஜிஆருக்கு ஜெயலலிதாக நீங்க உதவும் போது எம்ஜிஆர் ஜெயலலிதா யாரா இருந்தாங்க? கடைசி எம்எல்ஏ எழுதி வச்சுங்க. நீங்க 2 தொகுதி உறுதியாயிடுச்சு. 18-20 வயசு பையன் தளபதி தளபதின்னு கத்துவான். இவர் எப்படி சேர்ப்பார், ஒருங்கிணைப்பாரு? ஒன்றும் புரியல. சேரும் போதும் ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படத்தை வந்து பையில வச்சிருந்தாரு. ஜெயலலிதா அவர்களுடைய சமாதி, எம்ஜிஆர் சமாதி சொல்லிட்டு கழகத்தில் இருக்கிற முக்கிய பொறுப்பாளர்களோட போய் அஞ்சலி செய்யும். இந்த ஊழல் எதிர்ப்பெல்லாம் அவங்க பேச முடியாது. இப்போ 26 தேர்தல் 4 முனை போட்டி இப்போதைக்கு உறுதியாது. 4 முனையா பிரியும் போது எனக்கு என்னமோ ஒரு தொங்கு சட்டமன்றம் வர வாய்ப்பு இருக்கு, ஒரு ஹங் அசம்பிளி வருமோ, அப்ப தாவேகா ரோல் இருக்குமானே தெரியாது. சீமான் அவர்கள் கூட அதான் பேசியிருக்காங்க. இந்த முறை வந்து நம்ம ஆட்சி அமைக்கிறோம், இல்லை நம்ம இல்லாமல் யாருமே ஆட்சி அமைக்க முடியாதுங்கிற ஒரு நிலைமை உருவாக்கணும்னு சொல்றாங்க. ஆடு மாடுகளோட பேசுறது, மலைகளோட பேசுறாங்க, கடலோட பேசுறாங்க. இது எப்படி உங்களுக்கு ஓட்டா மாறப்போகுங்கிற ஒரு விமர்சனம் இருக்குல்ல. இப்போ அண்மையில் தமிழக அரசு ஒன்று போட போறாங்க தெரியுமா? மேய்ச்சல் நிலங்களுக்கான ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. ஏன் போடுறீங்க? சீமான் பண்ணா கேலி, நீங்க பண்ணா அறிவா? அறிவு ஜீவியா நீங்க? ஃபியூச்சர் பாலிடிக்ஸ், என்விரான்மெண்டல் பாலிடிக்ஸ் தான். சீமானுடைய மாநாடுகளை விமர்சனம் பண்றவங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கு, வன்மம் இருக்கு, காழ்ப்புணர்வு இருக்கு. மக்கள் எதை டிமாண்ட் பண்றாங்களோ அதை ஃபீட் பண்றாங்கன்னு எடுத்துக்கலாம். மக்களுக்கு டெய்லி சரக்கு போய் வீடு விட கொடுத்துட்டு வரியா? ஏற்கனவே ஊத்தி கொடுத்து தான் அந்த தமிழ்நாட்டை அழிச்சுக்கிட்டு இருக்க. மரியாதை போய் கோவன் சொன்னாரு, ஊத்தி கொடுத்த உத்தமிக்கு போயசுல உள்ளா 2021 முன்னாடி ஊத்தி கொடுத்த உத்தமனுக்கு கோபாலபுரத்துல உள்ளா சோனிய ஐயாவுக்கு வாய் பாட வரல. சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு அருள்மொழிவர்மன் அவர்கள். வணக்கம். வணக்கம் ராஜேந்திரன். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்க. நீங்க? நலமா இருக்கேன். மகிழ்ச்சி. ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக முக்கிய பொறுப்பில் இருந்தவர், முக்கிய தலைவராக அறியப்பட்டவர் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்காரு. தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தவுடன் முக்கிய பொறுப்புகள்லாம் அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இணைவை முதல்ல எப்படி பார்க்குறீங்க? இது சாதாரணமான ஒரு நிகழ்வு தான். இது வந்து ஒரு தமிழ்நாட்டின் புரட்டி போடக்கூடிய அரசியல் புரட்சி அப்படின்னும், மக்கள் மாற்றத்துக்காக இயங்கி கொண்டிருந்த போது இவர் தானாக வந்த தானே தலைவனை போல வந்து இப்போ சேர்ந்துட்டார் அப்படின்னோம்னா நான் ஒன்றும் பார்க்கல. அவர் அதிமுகவில் ஒருங்கிணைப்பை உருவாக்கணும்னு விருப்பப்பட்டார். அவர் நினைக்கிற ஒருங்கிணைப்பு உருவாக்கணும்னு விருப்பப்பட்டார். அது நடக்கலை. அது நடக்கலை. இன்னொன்று தலைமைக்கு எதிராக கெடு விதிச்சார். தலைமையை பார்க்க சும்மா இல்லை, அதனால் அவர் நீக்கினாங்க. வெளியில் போகிறதுக்கு வேறு வழி இல்லை. திமுகவுக்கு போனால் திமுகவுக்கு ஏற்கனவே பஸ்ஸு ஃபுல்லாக இருக்குது. அதுவும் கொங்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா முத்துச்சாமி, செந்தில் பாலாஜி இப்படின்னு அதிமுகவிலேருந்து வெளியேறணுடைய ஆதிக்கம் ரொம்ப வலிமையாக இருக்குது. திமுகவிலே இருக்கக்கூடிய பல்லாண்டு காலமாக இருக்கக்கூடிய இன்றைய அமைச்சர், அவருடைய பேரை கூட நான் மறந்துட்டேன், தமிழ் துறையில் இருந்தார், முன்னாள் இளைஞரணி செயலாளர் அவர் வந்து அந்த தொகுதியில் இருக்கிறார். இப்படி ஏற்கனவே கொங்கு பெல்ட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக டிஎம்கே இருக்கிறாங்க. கொங்கு பெல்ட்டுன்னு இல்லை, எந்த இடத்துலையுமே இப்போ வரைக்கும் கட்டமைப்பு ரீதியாக வளர்ச்சி அடையாமல் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம், ஒரு அமைப்புனா அது தமிழக வெற்றி கழகம் தான். அப்போ நம்ம அங்கே போய் சேர்ந்துக்கிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால் அந்த தாவேக்காவை சூஸ் பண்ணியிருக்கிறாரு. மற்றபடி இதில் வந்து ஒரு பெரிய ஒரு சிந்தனைக்கெல்லாம் எதுவும் இடம் இல்லை. இல்லை, ஆனால் ஊடகங்களாக இருக்கட்டும், இல்லை தமிழக வெற்றி தொண்டர்களோட ஆதரவாளர்கள் வந்து பெரிய நிகழ்வாக தானே பார்க்குறாங்க. செங்கோட்டையன் அவர்கள் இணைஞ்சதுனாலே ஆட்சி எங்களுக்கு உறுதி அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. இவ்வளோ நாள் தாவேக்காவை ஒரு அரசியல் கட்சியில் எல்லாரும் பேசுகிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா பெருசாக பேசலை. அவங்களுக்கு அரசியல் தெரியாது, ஒரு அரசியலற்ற கூட்டம், ஒரு அரசியல் தெரியாத ஒரு சின்ன பசங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த கலர் இப்போ சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கலாம். செங்கோட்டை அது ஒன்று தான் ப்ளஸ்ஸு. ஏன்னா செங்கோட்டையன் ஒரு அனுபவசாலி. அவர் வந்து நீங்கள் என்ன சொல்லணும்னா அவர் கரிஸ்மாட்டிக் லீடரான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அவர் ஒரு க்ரௌட் புல்லரான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அவரால் கொங்கு மண்டலத்தின் தலையெழுத்தையே மாற்ற முடியுமா கேட்டால் இல்லை. இது எதுவுமே இல்லைன்னு தான் ஆன்சர். அவர் தலைவராக தன்னை மாற்றிக்க நினைப்பாரா? இல்லை. அப்படி நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் கோவத்தூர்லேயே நீங்கள் வந்து எல்லாரையும் சேர்த்து நான் முதலமைச்சரானு ஆயிரக்கணுமே. ஆனது எடப்பாடி பழனிசாமி தானே, நீங்கள் இல்லையே. தகுதியில் தான் தப்பி பிடிக்கும். இல்லை, எம்ஜிஆருக்கு எப்படி உதவுனாரோ ஜெயலலிதாவுக்கு எப்படி உதவுனாரோ முதலமைச்சராக இருக்குது, அந்த மாதிரி விஜய் அவர்களுக்கு துணை நிற்பார் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஆதவர்ஜுன். எம்ஜிஆருக்கு ஜெயலலிதாக நீங்கள் உதவும் போது எம்ஜிஆர் ஜெயலலிதா யாராக இருந்தாங்க? அவங்க யார்? அவங்க தலைவராக இருந்தாங்க, ஒரு கட்சியோட பொதுச்செயலாளர். இவர் யார்? இவர் இப்போ தான் நடிப்புலகத்தோடு இப்போ தான் வந்திருக்கிறாரு.
முதல்ல எனக்கு விஜய் விட்டுருங்க. நீங்கள் விஜய் வந்து அவர் புதுசு, அவர் வந்து யார் தான் எழுதுப்பார். நீங்கள் எப்படி அதை வந்து ஏற்றுக்கிட்டு போனீங்க, எப்படி போயிருக்கிறாருன்னு எனக்கு தெரியல. நான் ஒன்றே ஒன்று ரொம்ப சிம்பிளாக பார்க்குறேன் ராஜேந்திரன். இப்போ நீங்கள் ஒரு கட்சியில் இணையறீங்கன்னா உங்களுடைய உள்ளார்ந்த முடிவுகள் அப்படிங்கிறது வெறும் உணர்வு அடிப்படையில் இல்லாமல் அறிவு அடிப்படை, சிந்தனை அடிப்படையில் இருக்கணும். எனக்கு எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தினா போதும், என்ன நீக்குனா என்னைய வந்து அசிங்கப்படுத்தி எடப்பாடி பழனிசாமி ஒழிச்சா போதும் நீங்கள் பேசுனீங்கன்னா அவர் ஒழிய மாட்டார், நீங்கள் தான் ஒழிவீங்க. கடைசி எம்எல்ஏ எழுதி வச்சுங்க நீங்கள். இதுக்கப்புறம் எம்எல்ஏ அவங்க கூட தெரியாது. ஏன்னா ரெட்டலைக்கு தான் அங்கே ஓட்டு போட்டாங்க. 2 தொகுதி உறுதியாயிருச்சான். எப்படி தமிழ் வச்சுக்கிறது? விஜய் எங்க நீங்க யாரோ ஜெயிச்சுவார், செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நிற்க போறாரு, வெற்றி பெற. திமுக என்ன பண்ணோம்? சும்மா தொண்டர்கள் பேன் பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா? அப்பெல்லாம் தொண்டர்கள் பேசுவாங்க, சின்ன பசங்க அவங்க பேசுவாங்க. யாருமே அதை பேசக்கூடாது. எப்படி நீங்கள் உறுதி செய்வீங்க? இப்போ ஒரு சேர்ந்து எத்தனை பேர் சேர்ந்தாங்க? வேலுமணி, தங்கமணி, சி சண்முகம், சத்யபாமா எம்பி போயிருக்காங்க. அதோட அவங்க எவ்வளோ நாள் என்ன பண்ணியில் இருந்தாங்க? என்ன மாதிரி களை பண்ணி ஆச்சிருக்கிறாங்க? செங்கோட்டையன் அவர்கள் கொடுக்கக்கூடிய ப்ரெஸ் மீட்டில் அவங்க சத்யபாமாவை பார்த்ததுக்கு முன்னாடி நீங்கள் வேற எங்கேயும் பார்த்துருக்கீங்க? அவங்க சொல்லுங்கள். செங்கோட்டையன் ப்ரெஸ் மீட்டுக்கு இப்போ நீங்கள் உண்மையாக சொல்லணும். செங்கோட்டையன் ப்ரெஸ் மீட்டுக்கு முன்னாடி வேற எங்கே சத்யபாமா பார்த்தீங்க? இல்லை, களத்தில் எங்கேயுமே அவங்களை பார்த்தது சில ஊடகங்களை பார்த்ததே கிடையாதுன்ற உண்மையை சொல்லு தம்பி. ஐயாவோட ப்ரெஸ் மீட்டில் தான் நமக்கு வந்து இப்படி ஒரு எம்பி இருந்தாங்களேன்னு ஞாபகத்துக்கே வருது திருப்பூருக்கு, தெரியுமா? அப்போ அந்தளவுக்கு அவங்க செயல்பட்டு இருந்திருக்குது. அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு 100 பேர் கிட்ட போய் சேர்ந்துருப்பாங்க இல்லையா? இந்த 100 பேரில் ஆட்சி மாற்றம் வந்துருமா? இல்லை, தொண்டர்களோட நம்பிக்கையை நம்ம இப்படி கேலி பண்ண முடியாது. என்ன இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா அவங்க நம்பட்டும், நான் அதை தப்பு சொல்லலை. தாவேக்கா நம்பட்டும், தாவேக்கா ஜெயிக்கிறதா சொல்லட்டும், அதெல்லாம் நீங்கள் என் கருத்தை கேட்டீங்கன்னா என் கருத்தை நான் சொல்கிறேன். என் பாயிண்ட் ஆஃப் வியூங்கிறது இது ஒரு மிகப்பெரிய புரட்சி புண்ணாக்கெல்லாம் கிடையாது. இது ஒரு நாள் கூத்து. என்ன கேட்டிங்கன்னா நம்மெல்லாம் வந்து டைம் ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணணும். எனக்கு ஒன்று பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, சாட்டை நேரங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், அதுக்காக இதை பற்றி பேசலாம், அவ்வளவுதான். இப்போ சீமானன் வந்து ஒரு மாநாடு போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மலைகளின் மாநாடு, ஒரு மரங்களின் மாநாடு, இயற்கை சார்ந்து பேசுகிறாரு. நம்ம அதை பற்றி பேசுகிறோம்னா அது ஒரு வேல்யூபிள் இருக்குது, அது ஒரு வேல்யூ சிஸ்டம். அது இயற்கைக்காக ஒருத்தர் குரல் கொடுக்கும்போது நம்ம அதை பற்றி நம்ம பேசலாம், சப்போர்ட் பண்ணி பேசலாம். இயற்கை குறித்த ஒரு என்ன பார்வை வச்சிருக்கிறாரு அது மக்கள் இடத்துல பரப்பலாம். இது என்ன வேல்யூ சிஸ்டம் இருக்குது? ஒன்றும் கிடையாது. இன்னொன்று, தாவேகாவுக்கு ப்ளஸ்ஸா மைனஸா அப்படிங்கிறது வாக்கு வங்கி அடிப்படையில் தான் நீங்கள் முடிவு பண்ணணும். இல்லை, 9 ஆண்டு காலம் ஒரே தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காரு, தொடர்ந்து அரசியல் அனுபவம் இருக்குது எம்ஜிஆர் கூட. அப்படி இருக்கும்போது புதிதாக வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்களுக்கு மிகப்பெரிய தொண்டர் பட்டாளம் இருக்குது. அதை உந்து சக்தியாக அவர் செயல்படுவார்னா எல்லாரோட பார்வையாக இல்லை. நீங்கள் வந்து ஒரு அன்டெஸ்டடான ஒரு சிஸ்டம், ஒரு பார்ட்டியை இவர் தூக்கி நிறுத்துவாருங்கிறத எதன் அடிப்படையில் முடிவெடுக்கிறீர்கள்ங்கிறத என் கேள்வின்ற. நான் திரும்ப சொல்கிறேன். செங்கோட்டையன் சென்று சேர்ந்திருப்பதுங்கிறது தாவேகாவுக்கோ செங்கோட்டையனுக்கோ ப்ளஸ்ன்னு எப்போ சொல்ல முடியும்? வெற்றி, தேர்தல் வெற்றி வந்தால் தான் நீங்கள் சொல்லவே முடியும். எடப்பாடி பழனிசாமியின் முடிவுகள் சர்வாதிகாரத்திற்கு இணையானது. அவர் என்ன பெரிய ஜெயலலிதாவான்னு கேட்குறேன். எனக்கு என்ன, ஜெயலலிதா தான், எடப்பாடி பழனிசாமி தான், சீமான் தான், டிடிவி தான், அவ்வளவுதான். யாராவும் மாற வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ எடப்பாடி பழனிசாமி முடிவுகள் பிழையானது, தவறானது, அவருடைய முடிவுலேருந்து அவர் பின்வாங்கணும்னு சொல்லணும்னா 27 லட்சம் பிறகு சொல்ல போகிறோம். நானே சொல்லுவேன். ஓகே, ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே நீ சொல்லு என்ன சொல்ல முடியும்? அப்போ ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே 2 எம்எல்ஏ 10 அவங்க பேசலாம், அவங்க சொல்லட்டும், அவங்க நம்பிக்கை. நம்ம என்ன சொல்லணுன்றதை நம்ம யோசிக்கணும். ஒரு பத்திரிகையாளரோ ஊடகவாளர் நம்ம என்ன பார்க்குறோன்னா இது நடந்திருக்குது, இது ஒரு நிகழ்வு, அவ்வளவுதான். இன்னைக்கு நவம்பர் 27, இன்னைக்கு மாவீரர் நாள். இந்த மாவீரர் நாளை ஒட்டி தாவேகாவின் செயல்பாடு என்னவா இருந்துச்சு? இல்லை, இப்போ வரைக்கும் இன்னைக்கு தமிழ் தேசியம் பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சி ஒரு கூட்டம் போடுறாங்க. இன்னைக்கு தமிழ் தேசியம் பேசக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு கூட்டம் போடுறாங்க. இன்னைக்கு தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒரு கூட்டம் போடுறாங்க. தமிழக வெற்றி கழகம் என்ன கூட்டம் போடுது? செங்கோட்டையன் நினைப்பு விழா கூட்டம் போடுது. செங்கோட்டையனுங்கிற ஒரு தனி நபர் நினச்சதுக்கு ஏன் நீங்கள் இவ்வளவு படோடாகமாக நீங்கள் ஆடுறீங்க, அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்காங்க, ரொம்ப பலவீனமாக இருக்கிறது தாவேகா. ஸோ யாராவது வந்தால் போதும்னு நினைக்கிறாங்க. இல்லை, முதல் மாநாட்டில் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார், யாராவது நம்மளை நோக்கி வருவாங்கல்ல அவங்களுக்கு கூட்டணியில் ஆட்சி கொடு. அதன் பின்பு இப்போ தான் ஒரு முக்கியமான தலைவர் வந்து இணைஞ்சிருக்காரு. தான் சொல்கிறேனுங்க, இதுதாங்க முதல் பொலிட்டிக்கல் மூவே இன் தாவேகா. தாவேகாவினுடைய வரலாற்றில் ஏன் அவங்க மறக்கணும்னு சொன்னார்னா அருண்ராஜ், இதான் முதல் அரசியல் நிகழ்ச்சி. இவ்வளோ நாள் பண்ணது ஒரு அரசியல் நிகழ்ச்சியை நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. இன்னொரு கட்சிக்கு ஒரு பெரியாள் இப்போ தானே வந்திருக்கிறாரு. ஆனால் அவரால் என்ன பண்ண முடியுங்கிறத பேச்சுங்கிறது அதுதான். இல்லை, இதனால கொங்கு மண்டலத்தில் ஏடிஎம்கேக்கு ஒரு மைனஸ்ன்னு சொல்கிறாங்க. கொங்கு மண்டலம் எத்தனை தொகுதின்னு தெரியுமா உங்களுக்கு? கிட்டத்தட்ட நியர்லி 55+
தொகுதிகள் இருக்குது. இந்த 55 தொகுதிக்கும் கோபிச்செட்டிப்பாளையத்தினுடைய எம்எல்ஏவாக திகழக்கூடிய மரியாதைக்குரிய திரு செங்கோட்டையன், திகழ்ந்த எம்எல்ஏவா திகழ்ந்த ராஜினாமா பண்ணிட்டார் அவர், திகழ்ந்த திரு செங்கோட்டையன் முகமா இருக்கிறாரா? இல்லை, அந்த பகுதியிலான அறியப்பட்ட தலைவராக இருக்கிறார்ல. அறியப்பட்டு இருந்துட்டு போங்க. கோயம்புத்தூர்ல ஏன் போன வாட்டி அண்ணாமலை அவ்வளோ பேச பெரிய லீடிங் வந்தார, நீங்கள் வேலை பார்க்கல? 24 நீங்கள் எங்கே போயிருந்தீங்க? 24ல் உங்களுடைய முகவரி அடையாளம் லோக்கல் இருந்திருந்தா ஏன் உங்க ராமச்சந்திரனுக்காக நீங்க வேலை பார்க்கல? எப்படி அண்ணாமலை செகண்ட் பிளேஸ் வந்தாரு? திமுக எப்படி ஜெயிச்சது? சும்மா கதை விடக்கூடாது. கொங்கு மண்டலத்தின் முகவரி அடையாளம்னு அவர் தான் சொல்றேன். கோபியினுடைய முகம், கோபி சுதாகர் கோபி இல்லை, கோபி செட்டிப்பாளையத்துடைய முகம் அவர், ஓகேவா? அதனுடைய முகமா இருந்தாரு. இன்னைக்கு வெளியேறி இருக்கிறாரு. சார், அவர் வெளியேறின பிறகு என்ன சொன்னாரு? நான் ஒருங்கிணைக்கிற வேலையை பார்ப்பேன்னாரு. ஏன் அந்த ஒருங்கிணைக்கிற வேலை அவங்களால பார்க்க முடியல? ஒருங்கிணைக்கிறதுல தோல்வி அடைஞ்சதுனால தான் அவர் வந்து இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்காரு. ஆமாம், அதில் தோல்வி, பேர்ல வெற்றிக்கு வந்திருக்கிறாரு. அங்கேயும் ஒருங்கிணைப்பு குழுவோட தலைவராக தான் அதான் போட்டிருக்காங்க, கோஆர்டினேட்டராக போட்டிருக்காங்க. அங்கே போய் என்ன ஒருங்கிணைக்க போறாருன்னு தெரில. ஒரு 18-20 வயசு பையன் தளபதின்னு கத்துவான். இவர் எப்படி சேர்ப்பார், ஒருங்கிணைப்பார்? ஒன்றும் புரியல. இல்லை, இதுக்காக கேட்குறேன். இப்போ வந்து அவருடைய அனுபவத்தில் கூட விஜய் அவர்கள் கட்சி வயசு கூட இருக்காது. இவர் எப்படி அங்கே செயல்படுவார்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதை தாங்க சொல்கிறேன் நான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. இது என்னன்னா, இது ஒரு தற்கொலை முடிவுங்க. நீங்கள் இவ்வளோ நாளாக எம்எல்ஏவாக இருந்துட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன உங்களுடைய நோக்கமாக இருக்கணும்? இவ்வளோ நாள் எம்எல்ஏவாக இருந்துட்டோம், ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. 26 எலெக்ஷனும் நம்ம அதிமுகவை ஜெயிக்க வைக்கிறதுக்கான வேலையை பார்ப்போம். நமக்கு எம்ஜிஆர், அம்மையார், ஜெயலலிதா அவங்க சொன்னது தான் வேதவாக்கு, ரெட்டால தான் நம்மளை ஜெயிக்க வச்சிருக்கோம். நீங்கள் கூட நின்றுருந்தீங்கன்னா, சில விஷயங்களை சகிச்சுக்கிட்டு சமரசம் பண்ணிட்டு இருந்துருந்தீங்கன்னா, உங்கள் மேலே மதிப்பு வராது, உயர்ந்திருக்கும். எனக்கு தெரியாது, நெருக்கடின்னு தெரியாது, எடப்பாடி பழனிசாமியும் எனக்கு தெரியாது, செங்கோட்டையனும் தெரியாது. பட் வெளிலேருந்து பார்க்குறவங்க பார்வை எப்படி இருக்கும்? செங்கோட்டையன் அவர்களை எடப்பாடி பழனிசாமியும் கொஞ்சம் அரவணைச்சு போயிருக்கணும். கொஞ்சம் நிதானமாக பேசிக்கிச்சு பண்ணியிருக்கணும். சும்மா போட்டு ரொம்ப டார்ச்சரும் பண்ணீங்க, ரொம்ப இது பண்ணீங்கன்னா அவங்களும் வெளியில் போய் இப்போ என்ன நடந்துச்சு? இப்போ வெளியே போனதன் காரணமாக அதிமுகவுக்கு ஒரு பலவீனமா? ஏன்னா யார் வெளியில் போனாலும் ஒரு பலவீனம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த கட்சி தனி நபர்களை விட பெரியது. எப்போதுமே தனிநபரோட ஸ்தாபனம் ரொம்ப பெருசு. அதனால் இன்னொரு ஆளை உருவாக்கிடும். இப்போ நாம் தமிழர் கட்சி சில பேர் எல்லாம் வெளியில் போனாங்க, அந்த கட்சியில் ஆள் வேற ஆள் அங்கே வந்து ஆக்குவை பண்ணலையா? இல்லை, அங்கே உருவாக்கிட்டு இருக்காங்க. வெளியேறின ஒரு நொடியே ஒருத்தர் நான் வரேங்கன்னு சொல்லி வந்து நிற்பான். நான் வந்து தொகுச்சலாளர் நான் இருக்கிறேங்க, நான் மாவட்டச்சலாளர் இருக்கிறேங்க, போட்டேங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி ஒருத்தர் உருவாக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஸோ மேட்ரு இதுதான். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் இவ்வளவு ஆண்டு காலமாக அதிமுகவில் இருந்து ரெட்டரலியே இருந்து இப்படி இருந்தவர், நீங்கள் எந்த மனநிலையோட போய் வாக்கு கேட்பீங்க? இல்லை, அதில் இன்னொரு ஆங்கிள் நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து சேரும்போதும் ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படத்தை வந்து பையில் வச்சுருந்தாரு. இப்போ மாலையில் வந்து அண்ணா சமாதியில் போய் அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. ஜெயலலிதா அவர்களுடைய சமாதி, எம்ஜிஆர் சமாதின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற முக்கிய பொறுப்பாளர்களோட போய் அஞ்சலி செலுத்தி எங்கே போயிருந்தாங்க? அண்ணா போயிருந்தாங்க, எம்ஜிஆர், ஜெயலலிதான்னு சொல்லிட்டு. ஜெயலலிதா போனாங்க. ஆமாம், போய் யாரெல்லாம் போனாங்க? ஜெயலலிதா, ஆதவர்ஜுனா போயிருக்காரு, அது மட்டும் இல்லாமல் அருண்ராஜ் போயிருக்காரு, அப்புறம் புஷி ஆனந்த், அப்புறம் செங்கோட்டையன். என்னன்னா முக்கிய பொறுப்பாளர்கள் என்னன்னா இனிமேல் தாவேக்காவுக்கு வந்து ஒரு கிரெடிபிலிட்டி இருக்காது. ஒரு கிரெடிபிலிட்டி என்னன்னா, இந்த ஊழல் எதிர்ப்பெல்லாம் இனிமேல் அவங்க பேச முடியாது. செங்கோட்டையன் இருக்கிறதுனால பெரிய ஊழல் எதிர்ப்பாளர் இல்லை, ஆனால் செங்கோட்டையன் பாக்கெட்டில் வச்சிருக்கிற ஆள் இருக்காங்கல்ல, அவங்க அம்மையார் ஜெயலலிதா, அவங்க A1 குற்றவாளி அறிவிக்கப்பட்டவங்க நீதிமன்றத்தால் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டவர் மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா. இப்போ மறந்தவங்களை பற்றி பேசுறது நம்மளுடைய மரபு கிடையாது, பெருசாக பேச வேண்டாம். ஆனால் நீங்கள் ஊழல் எதிர்ப்பு, லஞ்ச எதிர்ப்பு இப்படிலாம் பேசிட்டு அப்படி இருக்கிற அவங்களையே வந்து இதுவாக சொல்லிட்டு இருக்கிற ஒரு நபரை நீங்கள் வந்து கூட சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அரசியல் ரீதியாக பாதிப்பு வரும்னு நான் சொல்லலை. உங்கள் மீது இருக்கக்கூடிய கிரெடிபிலிட்டியினுடைய தன்மை கேள்விக்குள்ளாக்கப்படும். இல்லை, இது நான் எது சொன்னேன்னா, அவர் தொண்டர்களுக்கு குறி வைக்கிறாங்களா? அதிமுக தலைமை தாண்டி அங்கே இருக்கிற தொண்டர்களை இதன் மூலமாக நம்ம ஓட்டு வாங்கிக்கலாம். எந்த தொண்டர்களுக்கு குறி? அதிமுகவுடைய தொண்டர். அதிமுக தொண்டர்கள் தாவேக்காவுக்கு எனக்கு தெரிஞ்சு ஜம்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. ஏன்னா இப்போ அதிமுகவில் 75 எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு எதிர்க்கட்சியாக இருக்கிறாங்க. அதிகாரம் கையில் இருக்குது, லோக்கல் ஸ்ட்ரக்சரும் கையில் இருக்குது. இதை விட்டுட்டு யாரும் போக மாட்டாங்க, தொண்டர்களும் போக மாட்டாங்க. என்ன கேட்டிங்கன்னா, அதே மாதிரி இப்போ 26 தேர்தல் எல்லா கூட்டணிகள் அதுன்னு போயிட்டு இருக்கும்போது 4 முனை போட்டி இப்போதைக்கு உறுதியாயிருச்சுங்க. அது உறுதி. 4 முனை போட்டி எப்படி பார்க்க? என்னன்னா, இந்த 4 முனை போட்டி எப்போ, நான் இதுக்கு மோனப்பட்டியில் கூட சொல்லியிருந்தேன், ஒரு சின்ன விண்டோ இருக்குங்க, தாவேக்கா அந்த பக்கம் வருங்கன்னு சொல்லியிருந்தேன். அவங்க போன வீட்டில் ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு அதுக்கும் வாய்ப்பு கிடையாது. ஆமாம், தாவேக்கா பக்கம் செங்கோட்டையன் போனதுனால அதிமுக தாவேக்கா சேர்த்துக்காது. கரெக்டாக சொன்னீங்க. அதிமுக வந்து தாவேக்காவை சேர்த்துக்காது, முடிஞ்சு போச்சு. 4 முனை போட்டி தான் உறுதி.
இந்த 4 முனை போட்டியில் நடக்க போகிறது என்னங்கிறத நம்ம பார்க்கணும். இல்லை என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, நான் நடக்கிறது வந்து 4 முனையாக பிரியும் போது எனக்கு என்னமோ திமுக ஒரு எஜ் இருக்குமோன்னு தோணுது என் மனசளவில். ஏன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ்லாம் பிரியுது. ஒரு தொங்கு சட்டமன்றம் வர வாய்ப்பு இருக்குது. ஒரு ஹங் அசம்பிளி வருமோ? 2006 கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது வந்துச்சு. 100 தான் ஜெயிச்சாங்க, மிச்சத்தெல்லாம் காங்கிரஸ் வெளிலேருந்து ஆதரவு. ஆனால் அப்போ கருணாநிதி என்ன பண்ணார் தெரியுமா? எந்த சீட்லாம் அவங்க அமைச்சரெல்லாம் அவங்க பதவியெல்லாம் இது பண்ணும்போதெல்லாம் சோனியா காந்தியை பேசி கம்முன்னு அவங்க சொல்கிறத செய்யுங்கன்ட்டாங்க. அமைதியாக அதை ஸ்மூத்தாக கொண்டு போயிட்டார். இந்த வாட்டி அதை நடக்காது, கூட்டணி ஆட்சி கேட்பாங்க. அப்போ பாஜக விளையாட உள்ளே வந்து சும்மா இருக்காது. சரி, நிறைய பிரச்சனை இருக்கும். அப்போ தாவேக்கடா ரோலில் இருக்குமானே தெரியாது. இல்லை, நேற்றைய தினம் சீமான் அவர்கள் கூட அதான் பேசியிருந்தார். இந்த முறை வந்து நம்ம ஆட்சி அமைக்கிறோம், இல்லை நம்ம இல்லாமல் யாருமே ஆட்சி அமைக்க முடியாதுங்கிற ஒரு நிலைமையை உருவாக்குறோம்னு சொல்கிறாங்க. எல்லாருமே தொங்கு சட்டமன்றம் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது திமுகவுக்கு தானே இது மிகப்பெரிய டஃப்பாக இருக்கும் இந்த எலெக்ஷன். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ நாம் தமிழர் கட்சி வீரியமாக வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போது இந்த மாதிரியான மைன்யூட்டாக இப்போ நாம் தமிழர் கட்சி நான் கேட்ட வரைக்கும் கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரூட் லெவலில் கிராஸ் ரூட் லெவலில் குறி வச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்றாங்க. இதனால் அவங்க சில வெற்றிகள் அடையலாம், அதே மாதிரி மற்றவர்கள் சில வெற்றிகள் அடையலாம். இப்படி அடையும் போது நிறைய எம்எல்ஏக்கள் எல்லா கட்சியும் கிடச்சிது அப்படின்னா அது ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும், அதுதான் ஜனநாயகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது யார் பண்ணுறாங்கிறதா இப்போ கேள்வி. அது வந்து ஒரு பெரும்பான்மையை திமுக கூட்டுமான பெரும்பான்மை கிடைக்க வாய்ப்பு குறைவு. 4 உடையும் போது பெரும்பான்மை கிடைக்க குறைவு. அதான் என்னுடைய கருத்து. 4 முனை போட்டியாக இருக்கும்போது பெரும்பான்மை திமுக கிடைக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஆனால் திமுக அதை பயன்படுத்துமான்னு கேட்டால் பயன்படுத்தும். எந்த மாதிரியான பயன்பாடு? எப்படி நான் சொல்கிறேன்னா, ஆன்டி டிஎம்கே ஓட்டெல்லாம் உடையுது. அதிமுக பிஜேபி நேரடி கூட்டணிங்க, தாவேக்கா தாங்க பிஜேபியோட ஆள்லாம் அவங்க பரப்புரை செய்வாங்க. இஸ்லாமிய சிறுபான்மையினர் விஜய் பக்கம் முழுசாலாம் போயிட மாட்டாங்க, ஓரளவு போவாங்க, முழுசாக போக மாட்டாங்க. ஏன்னா திமுக கையில் வந்து ஆட்சி அதிகாரம் இருக்குது. அந்த ஆட்சி அதிகாரமும் சிஸ்டமும் கையில் இருக்கும்போது நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்கி வேலை பார்க்கலாம். அது அதிமுகவில் பண்ண முடியாது. தொகுதிக்கு 20 கோடி செலவு பண்ணுறாங்க திமுக. நீங்கள் பண்ணுவீங்களா? தொகுதிக்கு 20 கோடி. நாம் தமிழர் கட்சியோட ஒட்டுமொத்த செலவே 20 கோடி கூட இருக்காது. அதுவே அதிகமாக இருக்கும். அது கூட இருக்காது அவங்கள்ட்ட. அப்போ அந்த அளவுக்கு வந்து திமுக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். உங்களால் அதை பண்ண முடியாது. ஸோ சிஸ்டமேட்டிக்காக அதிகாரமும் பவரும் உங்கள்கிட்ட இருக்கும்போது திமுக ஒரு பெரிய பலமாக நான் பார்க்குறேன். அவங்க இந்த மாதிரி 4 பிரியும் போது ஈஸியான ஒரு கேக் வாக்காக தான் அவங்க நினைப்பாங்க. பட் ஆன்டி இன்கம்பன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் இது எனக்கு ஜனவரி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதன் பிறகு கொஞ்சம் ஓரளவு கிளியராக சொல்லிட முடியும். இல்லை, இந்த நீங்கள் முன்னாடி இப்போ சொல்லியிருந்தீங்க நாம் தமிழ் வச்சு வந்து கிராஸ் ரூட் லெவலில் இறங்கி வேலை பார்க்குறேன். ஆனால் அது விமர்சனத்துக்குள்ள அதில் ஆடு மாடுகளோட பேசுகிறது, மலைகளோட பேசுகிறாங்க, கடலோட பேசுகிறாங்க. இது எப்படி உங்களுக்கு ஓட்டா மாறப்போங்கிற ஒரு விமர்சனம் இருக்குல்ல? இதை பற்றி இது வந்து ஓட்டா மாறுமான்னு கேட்குறத வந்து நான் அவங்க மண்டையில் வந்து எந்த விதமான இயற்கை சார்ந்த அல்லது வந்து சீமான் மீது வன்மத்தோடு இருக்கிறவங்க யாராலையுமே இதை ஏற்றுக்க முடியாது. ஃபஸ்ட்டு விஷயம். 2வது, பொதுவான மக்கள் நினைக்கிட்டு ஏற்றுக்கிறாங்க. பொதுவான மக்கள்கிட்ட போய் நீங்கள் ரோட்டில் இருந்து கேட்டு பாருங்களேன், என்னங்க இந்த மாதிரி மரத்துக்கு அப்புறம் மலைக்கு ஆடு மாடுக்கெலாம் போடுறாரு, சும்மா பொதுவாக நக்கலாக கேட்கக்கூடாது, இந்த மாதிரி ரீசன்ஸோட போடுறாருன்னு கேட்டால் ஆமாங்க தேவைதானு சொல்லுவாங்க. மேய்ச்சல் நிலத்தை பற்றி பேசுனீங்க. இப்போ அண்மையில் தமிழக அரசு ஒன்று போட போகிறாங்க தெரியுமா? பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேய்ச்சல் நிலங்களுக்கான ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. ஏன் போடுறீங்க? சீமான் பண்ணால் கேலி, நீங்கள் பண்ணால் அறிவு ஜீவியா நீங்கள்? அது தவறுங்க. அவர் பண்ணுறது ஓட்டா மாறாதான்னு கேட்டிங்கன்னா ஃபியூச்சர் பாலிடிக்ஸ், என்விரான்மெண்டல் பாலிடிக்ஸ் தான். எதிர்கால அரசியல், சூழலியல் அரசியல் தான். அதை கையில் எடுத்துருக்கிறாரு சீமான். 50 ஆண்டு கால திராவிட அரசியல் அப்படிங்கிறத இல்லை எதிர்கால தமிழ் தேசிய அரசு தான் மாற்றினார், இன்னும் மாற்றிக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்த வரக்கூடிய எந்த கட்சியாவது பேர் திராவிடத்தை தூக்கிட்டு வருதான்னு பார்த்தீங்களா? எல்லாம் தமிழ்நாடு தமிழர்கள் அப்படி தான் தூக்கிட்டு வராங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்தான், திராவிட முன்னேற்ற கழகம்னு வரல. அதனால தான் நான் வெளியேறணும்னு சொன்னார் ஐயா நாஞ்சில் சம்பத். ஞாபகம் இருக்கா? இப்போ ஒருத்தர் வந்து திராவிட வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஆனால் என்ன ஒன்று முன்னாடியே அதை ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அது சட்ட சிக்கல் வரப்போகுது. இப்போது அவர் திமுக இன்னொரு பி டீமு அதுக்காக இறங்கியிருக்காரு. இப்போ பிரச்சனை என்னன்னா, சீமானுடைய மாநாடுகளை விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குது, வன்மம் இருக்குது, காழ்ப்புணர்வு இருக்குது. அதுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பட் இது ஓட்டா மாறலையான்னு என்னை கேட்குற கேள்வியை நான் தாண்டி நான் எப்படி பார்க்குறேன்னா, இது தேவையானது இது தேவையானதை போய் நீங்கள் மக்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது மக்கள் ஒரு நாள் மாறுவான்ற நம்பிக்கை ஒரு தலைவனுக்கு இருக்கணும். அந்த நம்பிக்கை திரு சீமானுக்கு இருக்குது. அதை ஒரு தொடர்ச்சியாக பண்ணட்டும். என்னை கேட்டிங்கன்னா அது ஓட்டு வருதோ வரலையோ திரு சீமான் அவர்கள் அதை தொடர்ச்சியாக பண்ணணும்னு நான் விரும்பி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு தொடர்ச்சியாக பண்ணுங்க. சொசைட்டிக்கு தேவைங்க. யாருங்க பேசுவா அதை பற்றி? எந்த லீடருங்க பேசுவாங்க? 1 மணி நேரம் தண்ணியை பற்றியும் கடலை பற்றி யாருங்க பேசுவா?
கடலை பற்றினா வெறும் கடலை பற்றி பேசல, கடலுடைய வளத்தினுடைய தன்மை என்ன, கடல் நம்பிக்கூடிய மக்களுடைய வாழ்வியல் என்ன, கடலுக்கு தமிழர்களுக்கு தொடர்பு என்ன, அதனுடைய வழி என்ன, வேதனை என்னன்றதை பகிர்றான ஒரு மனுஷன். அது தேவைங்க, அது புத்தகமாகவே போடலாங்க. அவ்வளோ அருமையாக பேசுனாங்க கடலம்மா மாநாட்டில், அவ்வளோ சூப்பராக பேசியிருந்தாரு. அதெல்லாம் விட்டுருவான். ஒரு நிமிஷம் பேசுவாங்க பாருங்க, விஜயை பற்றி பேசுவார், அதை அப்படியே எடுத்துட்டு பெருசாக பேசிட்டாரு, ஐயோன்னு போடுவான். நேற்று பாருங்க 1 மணி நேரம் பேசியிருக்காரு பிறந்தநாள் விழாவில். ஆனால் 2 நிமிஷம் பேசினார், அதை மட்டும் கட் பண்ணி போட்டான். விஜய் சீண்டிய சீமான் அப்படின்னு. எவ்வளோ நேரம் பேசினாரியா, அதை ஏன் அதை மட்டும் எடுத்து போறீங்க நானே யோசிச்சேன். இல்லை அதையும் கேட்க நினச்சேன், ஊடகங்களுக்கு இதுதான் தேவைப்படுதா? இப்போ கமர்ஷியலாகவே ஆயிடுச்சு. இல்லை, ஊடகங்களுக்கு அதுதான் தேவை. ஊடகங்கள் என்ன பார்க்குறாங்கன்னா, யார் என்ன பேசுனாலும் சரி, நமக்கு அதில் என்ன லாபம். தண்ணியை பற்றி கடலை பற்றி பேசுனா யாருங்க பார்ப்பா, நான் இதை பற்றி பேசினா தாங்க பார்ப்பான்னு பார்ப்பான். இது கேவலமாக மட்டமான எண்ணங்களுக்கு ஊடகங்கள் மாறிடுச்சு. திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அறிஞர் ரவிக்குமார் எம்பி சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் தலித்துகளுக்கு எதிரான வன்கொடுமை அதிகமாகி இருக்கிறதுன்னு டேட்டாவோட ரிலீஸ் பண்ணுறாரு. 2023 NCRP டேட்டா. அதை பற்றி ஒரு ஊடகம் வாய் திறந்துச்சா? ஏன் ஊடகம் வாய் திறக்கலை? இதுவே அதிமுக ஆட்சியாக தான் வானத்துக்கு போய் குதிச்சிருக்க மாட்டேன் நீனு. இல்லை, மக்கள் எதை டிமாண்ட் பண்ணுறாங்களோ அதை ஃபீட் பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கலாம். மக்களுக்கு டெய்லி சரக்கு போய் வீடு விட கொடுத்துட்டு வரியா? அரசாங்கத்தை கேட்குறேன். மக்களுக்கு எல்லாரும் குடிக்கணும்னு ஆசை, வீடு விட போய் ஊற்றி கூட. இது அதான் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே ஊற்றி கொடுத்து தான் அந்த தமிழ்நாட்டை அழிச்சுக்கிட்டு இருக்க. நான் சொல்லலை, மரியாதை போய் கோவன் சொன்னார், ஊற்றி கொடுத்த உத்தமிக்கு போயசுல உள்ளா 2021 முன்னாடி ஊற்றி கொடுத்த உத்தமனுக்கு கோபாலபுரத்தில் உள்ளா சோனி. ஏன் ஐயாவுக்கு வாய் பாட வரலை? ஏன்னா வாய் வேற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால அவருக்கு பாட வரல. வேற வேலைன்னா அவர் மற்ற சொசைட்டியை பற்றி பாடிக்கிட்டு இருக்காரு, மதவாதத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறார். அதனால அவருக்கு இதை பற்றி பாட வரல. இதை பற்றியும் பாடணும்ல. கள்ளச்சாரத்தை கொடுத்து செத்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் இதை பற்றி பேசலையே. தொடர்ச்சியாக அந்த சமுதாயத்தை போதை சமூகமாக மாற்றி வச்சுட்டாங்களா, அதை பற்றி நீங்கள் பேசலையே. விஜய் வீட்டு கதவின் ஜன்னல்களை திறந்து பார்க்கறதுன்னு உங்களுக்கு நேரம் இருக்கு. இன்னைக்கு காலையில் வந்து ஒரு ஊடகம் வந்து ஆதவர்ஜுனா வீட்டில் ஒரு யூனிட், விஜய் அவர்கள் வீட்டில் ஒரு யூனிட், செங்கோட்டையன் எங்கே இருக்கிறாரோ அங்கே ஒன்று, பனையூரில் வந்துட்டு 4 யூனிட் இந்த ஒரு நிகழ்வுக்கு போட்டு ரொம்ப வருத்தமாக இருக்குது. எனக்கே நான் குற்றணுர்வாயிட்டேன். இன்னைக்கு காலையில் நான் வேற ஒரு ஷூட்டுக்காக கேமரா அனுப்பிட்டேன். கேமரா இல்லை, உங்களுக்கு தெரியும் என்கிட்ட எத்தனை கேமரா இருக்குன்னு. அது ஒன்றையும் அனுப்பிட்டதுனால என்ன ஆச்சுன்னா, இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டுக்கு போக முடியல. இன்றைக்கி ப்ரெஸ் மீட் என்னன்னு கேட்டிங்கன்னா, தூய்மை பணியாளர்கள் 9 நாளாக போராடிக்கிட்டு இருக்காங்க அம்பத்தூரில், உண்ணாவிரத போராட்டம். அவங்களுடைய வழிகளை, வேதனைகளை, கஷ்டங்களை அரசுக்கு வலியுறுத்தி ஒரு கூட்டம் தோழர் புளியந்தோப்பு மோகன் தான் ஆர்கனைஸ் பண்ணார். போக முடியல. ஏன் மற்ற ஊடகங்கள்லாம் போகல? பெருசாக ப்ரெஷர் பண்ணி தான் வெளியில் காண்பிக்கலை. இங்கே சிக்கலன்னா, ஊடகங்கள் முழுக்க கமர்ஷியலாக மாறிட்டான். முழுக்க மாறிட்டான். அவனுக்கு எதை பத்திர சமூக சிந்தனை இல்லைன்ற லெவலுக்கு போயிட்டாங்களா, அது ரொம்ப ஆபத்தான அறிகுறி. அதனால தான் நமக்கே ஊடகங்கள் மேலே கோபம் வருது. நம்ம ஊடகங்கள் இருந்தாலுமே நமக்கே கோபம் வருது. ஏன் இவ்வளோ இது பண்ணுறாங்க? நீ போடு, வேணான்னு சொல்லலை, 10ஓட 11 போடு. அதுக்காக அதை மட்டுமே போட்டுக்கிட்டு இருப்பியா? அது தவறுங்க. ஊடகங்கள் தங்களை மாற்றிக்கணுங்கிறதாங்க நம்முடைய கோரிக்கையே. அது தேவையில்லை, அது வேண்டாம், அதை மாற்றுங்க. இல்லை, இப்படி ஒரு கட்டமைப்பு இருக்குது. ஊடகங்கள் ஒரு பக்கம், 4 முனை போட்டு இதெல்லாம் தாண்டி 2026 தேர்தல் மக்களுக்கு என்னவா இருக்க போகுது? மக்களுக்கு வந்து ஒரு கலவையான, நல்ல கேள்வி, மக்களுக்கு வந்து ஒரு கலவையான வாய்ப்புகள் இருக்குது. மக்களுக்கு மாற்றத்துக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. 2019 ஆரம்பிக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சி இப்போ 2025க்கு வந்து நிற்கிறாங்க. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு தாவேகா, 2-3 வருஷம் தான் ஆகுது. ரொம்ப நாளாக தமிழகத்தை ஆண்ட திமுக, அதிமுக இருக்குது. எல்லா கட்சியில் இருக்கிறதையும் அவங்க வந்து இப்போது மேப் பண்ணணும். இப்போ திமுகவோட அடுத்தவங்க உதயநிதியா, அவர் ப்ளஸ் மைனஸ் என்ன எழுதுங்க, ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க. அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர் அவர் தான். 26 தேர்தல் 26 அவர் தான் முதலமைச்சர். இப்போ யார் முதலமைச்சர்? ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவாங்க, பேருக்கு இருப்பார். இப்பயும் பேருக்கு தான் இருக்காரு, பேருக்கு இருப்பார். அப்புறம் 2 வருஷத்துல தம்பி எடுத்துப்பான்னு கொடுத்துட்டு போயிடுவார். அதெல்லாம் முதலமைச்சர் உதயநிதி தான் அடுத்தது. அப்புறம் எடப்பாடி பழனிசாமியோட ப்ளஸ் என்ன மைனஸ் ஒரு பேப்பர் நோட்டு எழுதுங்க. சீமானோட ப்ளஸ் என்ன மைனஸ் எழுதுங்க. அப்புறம் யார்? விஜய், ப்ளஸ் மைனஸ் எழுதுங்க. இவங்களோட கொள்கை கோட்பாடெல்லாம் எழுதுங்க. இவங்களோட விஷன் என்ன எழுதுங்க. உங்களுடைய மனச்சான்று அடிப்படையில் உங்களுக்கு யாரை தோணுதோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. மக்கள்கிட்ட சொல்கிறேன், உங்கள் மனச்சாற்றை தொட்டு இதில் யார் சரியானதோ அவங்க ஓட்டு போடு. மற்ற எல்லாத்தையும் விட்டு தள்ளு. மற்ற எதை பற்றியும் யோசிக்காத, மற்ற எதை பற்றியும் சிந்திக்காத. நீங்கள் உங்களுக்கு நேரக்கூடிய பிழைகள், உங்களுக்கு நேரக்கூடிய வலிகள், வேதனைகள், கஷ்டங்களை மையப்படுத்தி இதெல்லாம் இவர் வந்தால், இந்த ஆட்சி வந்தால், இந்த கட்சி வந்தால், இந்த தலைமை வந்தால், இந்த தத்துவம் வந்தால் சரியாகும் நம்பணும்னா ஓட்டு போடு. அதை பேஸ் பண்ணி முடிவெடுன்ற வேலையைத்தான் நான் மக்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மக்களும் அதை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதை பண்ணுங்கன்ற.
அதை பண்ணுங்க. ஓகேண்ணே. காசை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. சத்தியம் பண்ணிட்டு பணத்தை வாங்கி சத்தியம் பண்ணிட்டு கருப்பு தச்சில் ஓட்டு போடாதீங்க. உங்கள் மனச்சாண்டப்படி ஓட்டு போடுங்க. ஓட்டு போட்டிங்கன்னா ஒரு மாற்றம் நடக்கும். அப்படி நடக்கலைன்னா ஏன் மாற்றம் தான் நடக்கும் திரும்பி. ஓகேண்ணா, உங்களோட நேரத்தை ஒதுக்கி நிறைய கேள்விக்கு விடையளிச்சு பண்ணிக்கிட்டு நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை.